ஓகே சார். குட் மார்னிங் மேடம். உட்காருங்க. மேடம், விசாரணை கைது பூமிகாவுக்கு இன்னைக்கு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட். அவங்கள கூட்டு போக வந்திருக்கோம். அப்படியா? ஆமா மேடம். அம்மா, பூமிகாவை கூட்டிட்டு வா. சரிங்க மேடம். அதுக்கான ஆர்டர் தான் இது. பாருங்க மேடம். பூமிகா, இன்னைக்கு உனக்கு கோர்ட்ல தீர்ப்பு. உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. என்ன யோசிக்கிற? ஜெயிலர் அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்கம்மா. வாமா. வாமா. இன்னைக்கு உனக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியும்ல? அந்த லெஜர் எடு. இந்தம்மா கையெழுத்து போடு. போடுமா. நீங்க கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ மேடம். இவங்களை கூட்டு வாங்க சீக்கிரம். ஓகே சார். வாமா. சூரிய பிரகாஷ கொலை பண்ணது பூமிகா தான். கொலை செய்யப்பட்ட சூரிய பிரகாஷ்க்கும் என் மனைவி பூமிகாவுக்கும் தவறான தொடர்பு இருந்திருக்கு. பூமிகா, நாளன்னைக்கு உனக்கு கோர்ட்ல தீர்ப்பு நாள். அதே மாதிரி எனக்கும் ராதாவுக்கும் நாளன்னைக்கு கல்யாண நாள். கனிதாயம்மா, நான் நிரபராதின்னு உனக்கு தெரியும். நீதான் என்ன காப்பாத்தணும். இந்த பூவெல்லாம் பார்த்து கசகமா கட்டுக்கடா. அலங்காரம் பிரமாதமா இருக்கணும்பா. மடமடன்னு வேலையை பாருங்க. இத வரேன். சரிங்கண்ணா. தம்பி, எல்லா வேலையும் ஜாம்னு முடிச்சிட்டேன். என்ன ஒண்ணு, நீங்க தாலி கட்ட வேண்டியதான் பாக்கி. ஏன் தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க? சந்தோஷமா இருங்க. கல்யாணத்துல நடக்க போறது ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு தம்பி. தம்பி, ஏன் இந்த தம்பி இப்படி இருக்கான்னு தெரியலையே. அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்க வாங்க. அம்மா, என் வேலையெல்லாம் டயத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஜாம் நடக்கும். இந்த பேண்ட் வாத்திக்கார மட்டும் வேற இடத்துக்கு போறேன்னு சொன்னா இல்ல நான் பாத்துக்கிறேம்மா. கண்டிப்பா இங்க வந்தாகணும்னு சொல்லிருக்கேன். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். தம்பியை பாருங்க, சந்தோஷமா இருக்க சொல்லுங்கம்மா. ஹாப்பியா இருங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். டேய், என்னடா கல்யாண மண்டபம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு வந்தா இங்கே நின்னுட்டு இருக்க? வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. டைம் ஆகுது. போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கையோட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ போ. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயமா இருக்கா? என்னடா இப்போ உனக்கு பயம்? இல்லம்மா, எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பயம் வந்துருச்சு. டேய், ஏண்டா தோ கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இருக்கு. வீட்டுல அத்தனை பேரும் காத்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன உனக்கு திடீர்னு இப்படி பயம்? இல்லம்மா, எனக்கு வந்து இது வரைக்கும் பூமிகா தான் நம்மள ஜெயிச்சுட்டு வந்திருக்கா. நம்ம கிட்ட தோத்துட்டு தான் இருக்கோம். கடைசி நேரத்துல என்னமோ பண்ணி ஜெயிச்சிடறாளேம்மா.
நேத்து வரைக்கும் அந்த கல்யாணம் நல்லா நடக்கும் நம்பிக்கையில தான் இருந்தது. இப்போ கொஞ்ச நேரத்துல கல்யாணம் தெரிஞ்ச உடனே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்குமா. அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. உனக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் நடக்கும், பயமே வேண்டாம். நான் கோயில்ல சாமிக்கு பூ போட்டு பார்த்தேன், நமக்கு சாதகமா தாண்டா பூ வந்தது. பூமிகாவுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க போறது உறுதி. நீ ராதா கழுத்துல தாலி கட்ட போறது உறுதி. தைரியமா இருடா. மா இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. டேய் பயப்படாதடா, நான் வக்கீல வர சொல்லியிருக்கேன். மேடம் வாங்க சார், வாங்க சார். வணக்கம் மேடம். வாங்க. இந்த கேஸ்ல நாம எப்படியாவது ஜெயிச்சாகணும். என் புள்ள ரொம்ப பயந்து போயிருக்கான். ஏன் எதுக்கு பயப்படணும்? ஆமா சார், இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஜெயிச்சே ஆகணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. தீர்ப்பு நமக்கு சாதகமா வரணும். சார், என்னோட வாத திறமையால சூரிய பிரகாஷ் கொலை வழக்குல பூமிகா தான் குற்றவாளின்னு 100% நிரூபிச்சுட்டேன். அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி தந்துருவேன். ஏன் சார், என் திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என் மேல முழுசா நம்பிக்கை வைங்க சார். சார், எனக்கு உங்க திறமை மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் என் வாழ்க்கையில நடந்த விஷயத்தை வச்சு சொன்னேன். சார், இது வரைக்கும் உங்க லைஃப்ல எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா இந்த தடவை ஜெயிக்க போறது கண்டிப்பா நீங்க தான் சார். சார், எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங்கே நம்மளோட கேஸ் தான். நான் கோர்ட்டுக்கு போய் பூமிகாவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நீங்க உற்சாகமா கல்யாண வேலையை பாருங்க சார். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, நான் வரேன் மேடம். வாங்க. டேய் மதன், மா இந்த ஆள் சொல்ற மாதிரி நடந்துருமா? டேய் தைரியமா இருடா. இந்தா இந்த Dress போட்டுக்கோ, புடிடா. கனிதாயம்மா, உன்னை நம்பி தானே நான் கோர்ட்டுக்கு வந்தேன். ஆனா எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல வச்சிட்டியே. சூரிய பிரகாஷ் கொலை வழக்கு நீதிமன்றத்தின் விசாரணைக்கு வந்தது. சூரிய பிரகாஷை பூமிகா தான் கொலை செய்ததாக காவல்துறையும் அரசு வக்கீலும் ஆதாரபூர்வமாக வாதத்தை முன்வைத்தனர். தான் கொலை செய்யவில்லை என்று பூமிகாவும் அவர் தரப்பு வக்கீலும் தங்கள் வாதத்தை முன்வைத்தனர். இருதரப்பு வாதங்களையும் இந்த நீதிமன்றம் தீவிரமாக ஆராய்ந்து பார்த்ததில் சூரிய பிரகாஷை பூமிகா கொலை செய்திருப்பதற்கான ஆதாரங்கள் உண்மையாக இருப்பதால் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி இந்த நீதிமன்றம் பூமிகாவிற்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது. முருகப்பெருமான் ஒரு முக்கியமான தெய்வம். அதாவது குறிஞ்சி நிலக்கடவுள் சொல்லுவாங்க. மலை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இப்பேற்பட்ட முருகப்பெருமானை வணங்குவதற்கு உகந்த தினம்தான் இந்த செவ்வாய்க்கிழமை. ஷடானனம் சந்தனலிப்தகாத்ரம் மகோரசம் திவ்யமயூர வாகனம். ஒரு நிமிஷம், போன் பேசிட்டு வாங்க. சொல்லுங்க லாயர் சார், உங்க போனுக்காக தான் நான் வெயிட்டிங். சார், சூரிய பிரகாஷ் கொலை வழக்குல உங்க மனைவி பூமிகாவுக்கு நான் சொன்ன மாதிரி 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு சார். இப்போ வாத திரும்பி நம்புறீங்களா சார்? வக்கீல் சார், என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. உங்க மனைவி பூமிகாவுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. என்ன லாயர் சார், உங்க பாய்க்கு சக்கரை தான் போடணும். எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கீங்க. இங்க பாருங்க, தேங்க்ஸ் a lot. நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு நான் 10 பவுன் செயின் போடுறேன். சார், செயின் மட்டும் தானா? நீங்க உடனே கிளம்பி வாங்க, உங்களுக்கு 5 பவுன்ல பிரேஸ்லெட்டும் போடுறேன். இதோ வரேன் சார். தேங்க்யூ so much. பூமிகா மோவல செத்தடி ஒளிஞ்சடி. ஐயோ, என் வாழ்க்கையில இருந்து நீ ஒளிஞ்ச. அம்மா, டேய் ஏன்டா இப்படி கத்துற? அம்மா, எனக்கு விடுதலை கிடைச்சிச்சுமா. பூமிகா கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. ஐயோ ஆமாமா, அவளுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிச்சு. டேய், ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்கடா. சந்தோஷமா இருக்குடா. இந்த சந்தோஷத்தை நம்ம உடனே கொண்டாடி ஆகணும். இந்தா வா. போடு.
டேய் மாப்பிள்ளை வண்டி ரெடியாடா? மா வடி வந்துருச்சுமா. மா பேண்டுங்கம்மா. ஏய் பேண்ட் வாசிங்கப்பா. அண்ணே ராதா எங்க அண்ணே? இதோ இந்த வந்துட்டு இருக்காமா. மாப்பிள்ள நீங்க வண்டியில உட்காருங்க. டேய் போதுடா. வா போய் கார்ல உட்காரு. வா. அம்மா எப்படி பண்ண மாட்டோம். ரொம்ப வெக்கப்படுற. அங்க பாரு. மாலை மாலை வாங்கி மாத்துக்கடா. அவளுக்கு கொடு. மதனுக்கு போடு. அண்ணே இந்தா. நீ என்ன வெக்கப்படுற? ஆமாமா. மா டான்ஸ் ஆடலாமா?
யோ பேண்ட் வாயா. என்னையா ஊர்வலம் அது? வண்டி போறதுக்கு கூட இடம் இல்ல. டாக்டர் மதனுக்கும் ராதாவுக்கும் நடக்கிற கல்யாண ஊர்வலம் சார். அங்க பார் பூமிகா. வண்டி கொஞ்சம் ஓரம் கட்ட சொல்லு. சரிங்க சார். யோ நீ வண்டி அடியா. அம்பா வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டுப்பா. ஓரம் கட்டு. வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டுப்பா. வா 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 வா. வரலாம் வா 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 வா. வரலாம் வா. தள்ளி நில்லுப்பா. நல்லா வரலாம் வா 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 வா. அப்படியே நிறுத்து. நீ போ. பாய். சொல்லுங்க மேடம். கோர்ட்ல பூமிகாவுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. தீர்ப்பு இந்த ஃபைல்ல இருக்கு, பாத்துங்க மேடம். அம்மோ இங்க வா. இவளை உள்ள கூட்டிட்டு போ. ஒரு கையெழுத்து போடுமா. கையெழுத்து போடு. உள்ள கூட்டிட்டு போ. வாமா. இந்தாங்க.
Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.